தம்பி மாதிரி இருக்கு. தம்பி தான் தம்பி தான் இருக்கு. ரொம்ப நாளாக எங்கள் கூடவே பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு, டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த சொல்லணும் அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லணும். அதாவது அக்கௌண்ட்ஸ்னாலும் சரி, டாக்ஸ்னாலும் சரி, எது எடுத்துக்கிட்டாங்க அதை தெளிவாக படித்து அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சு நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. இப்போ எங்கள் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே அவங்களோட ரெடி ரெக்கார்டாக பண்ணிருக்கோம். எங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துருச்சுன்னா அவங்க அவர் ஃபோன் பண்ணி நம்பிக்கையில் இப்போ கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற டவுட் இந்த பேஜில் இந்த புக்கில் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லி அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியா எது கேட்டாலும் சலிக்காம எந்த டைம்ல கூப்பிட்டு கேட்டாலுமே நாங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுறதுனால தம்பியை கூப்பிட்டு கேட்டுருவோம். எங்கள் சர்க்கிள் அதேதான் எப்பவுமே வாங்க அப்படி ஏதாவது டவுட் அப்படின்னா உடனே கிளியர் பண்ணணும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியான ஆகணும். அதுவும் இல்லாமல் அவர் வந்து யார் எப்போ கேட்டாலும் அவர் நல்லா இதான் சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆள். இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டு எப்பவுமே சொல்றேன், நம்ம வந்து ஒரு மரம் வளர்க்கணும் ஒரு மனிதனை வளர்க்கணும்னு சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை நடணும், அதுக்கு தண்ணியை ஊற்றணும், அது வளர்ந்து துளி விழுது நம்மளாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே இது ஒரு அடி வளரும் போது இன்னும் சந்தோஷம் வருது. நம்ம வந்து மரத்தை தண்ணி ஊற்றுறோம், வளர்க்குறோம். இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மரம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் 2 அடி 3 அடி அப்படி நமக்கு போயிட்டே இருக்கு. அந்த மரம் ஒரு ஸ்டேஜ் ஆன பிறகு நான் மட்டும் வளர்த்தா போது வெடி வளர்த்து கூட பிரயோஜனம். ஒரு ஸ்டேஜுக்கு ஆன உடனே அது அதனுடைய கிளைகளை வச்சு தனி கொடுக்குற மரமாக இருந்தால் பூ கொடுத்து தனி கொடுக்கணும். இல்லைன்னா பறவைகளுக்கு அடைக்க வைக்கப்படும், மனிதர்களுக்கு நிலவை கொடுக்குது. அந்த மாதிரி அதனுடைய பலன் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்குது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த தம்பி என்ன பண்றாரு, ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னா நான் மட்டும் வளர்த்தா போதும், நான் மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிறது இல்லாம அதனுடைய நாலேஜ் அப்படியே ஷேர் பண்றாரு. முதல்ல புக் எழுதினாரு, இப்போ 3-4 புக் எழுதிட்டு இருக்காரு, யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறாரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மந்திரி வேகேஷன்ல எழுதிட்டு இருக்கிறாரு. இப்படி எல்லாரும் பயன்படுற நிலையில வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ மரத்தை வச்சு அது வளர்ந்து அது பலன் கொடுத்தாதான் அதை நட்டவங்களுக்கும் பெருமை, அதை வளர்த்தவங்களுக்கும் பெருமை. அதே மாதிரி தான் இப்போ தம்பியை பொறுத்தவரை அதை பெற்றவங்களுக்கும் பெருமை, இதை மாதிரி வளர்த்தவங்களுக்கும் பெருமை. தம்பி இன்னும் இது மாதிரி நிறைய எழுதணும், நிறைய யூடியூப் நிறைய பண்ணணும், எல்லாருக்கும் பயன்படுத்த வளரணும், நீண்ட நாள் வாழணும்னு சொல்லி பார்த்து வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.